அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இன்னொருத்தங்க தாலி கட்டுறாங்க, உன் மாதிரி தலையை முடிஞ்சிட்டு இருக்கு. சட பின்ன மாதிரிலாம் இருக்குது. நீங்க அவுக்க கூடாது. மாலை நீ கழட்ட கூடாது, அவங்க மாலையை கழட்டலாம். எனக்கு சொட்ட கிடையாது. கொஞ்சம் வெளியே இல்ல, ஆர்த்தி மட்டும் எடுத்துட்டு வரட்டும். ஒழுங்கா எல்லாரோட வந்துருந்தா இந்த இது தேவையா? உனக்கு தாலி பிடிச்சி கொடுக்கறதுக்கு எல்லாரும் உட்காந்து வேலை பார்க்கணும். நீ பொய்யாரமா உட்காந்து அவருக்கு டைம் ஆயிட்டு நல்லா மினுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து ரிப்பேர் பார்த்துருக்கான். எவ்வளோக்கு பார்க்கலாம் மேக்ஸிமம்? இல்லை மேக்ஸிமம் எவ்வளோக்கு பார்க்கலாம் சொல்லு. 4000 ரூபா தானே. நான் வந்து மிஞ்சி போனால் 15,000 ரூபா சொன்னோம். இரு வாய் இருட்டா இருக்கு மூணு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்ன தெரிகிறது? தெரிஞ்சவங்க யாராவது சொன்னா எப்படி செய்யணும்ன்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? மாங்கல்யம் தந்துனானு சொல்லுங்க. அக்கா தான் கட்டுறேன். இன்னொருத்தங்க தாலி கட்டுறாங்க, உன் மாதிரி தலையை முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த முடிச்ச அப்படியா? ஏ அப்பா, அவ சடமாயில பின்னி வச்சிருக்கா. அவசரப்படுதான் அவன். அம்மா சட பின்ன மாதிரிலாம் இருக்குது. ஆமா, அத பின்னி தான் வச்சிருக்கே. எடுக்கலாம். இவனுக்கு கஷ்டம் தான். நான் பின்னல, அது தண்ணி பட்டு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் மானசாணி தான் வந்து இது யாராவது பின்னி விடுங்கன்னு பின்ன வச்சிட்டாங்க. லூசா இருக்குல்ல கட்டுறதுக்கு. வருது ஈரமா இருக்குல்ல வந்துடும். இதை கூட நீங்க அவுத்தரலாம். பின்னாடி இவங்க போட்டு முடிச்சதா அவுக்க முடியாது. நீங்க அவுக்க கூடாது, எனக்கே தெரியுது. இல்ல அவசரம் இல்ல அக்கா, கஷ்டப்படுறாங்க. சரி, நீ அவுக்கூடாது, யாருமே அவுக்கூடாது. அண்ணியோட அக்காவை பிறந்துட்டு நான் பண்றேன்.
அப்படியா சரி அப்படியா ஸ்பெஷல் ஆயிடுச்சு சரி சரி அவனுக்கு என்ன தேர்றாங்க 1500 பேர் இல்ல பத்தறக்குள்ள உட்கார வச்சு அதான் முக்கியம் அவங்க கால் வர கையில உள்ள போடுங்க சரி போடுங்க ஸ்பான் பச்சைப்பாலே பிடிக்காது. அப்போ பாதிக்கும்ல போதும் போதும். சுபமங்கலம் சுபமங்கலம் சுபா யாருன்னு கேட்காங்க. சுபமங்கலம் சுபமங்கலம். சாப்பாடு சொல்லியிருக்காங்க. வை இலை வை. வாங்க பெரிய மனுஷன் நீங்க பாட்டு போடுங்க வாங்க. நீ கழட்ட கூடாது. மாலை நீ கழட்ட கூடாது. அவங்க மாலையை கழட்டலாம், நீ கழட்ட கூடாது. ஸ்வீட் எடு கொண்டாடு. சோறு சோறு சோறு. ஆமா உண்மை வைக்கல வச்சாலும் தெரியாது. ஏன்னா எனக்கு சொட்ட கிடையாது. உடச்சிடணும்.
நான் என்ன பண்ணேன், பால் எடுத்து உள்ள 2 பழத்தை போட்டு திங்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள நம்ம வந்து நீங்கன்னா 6 மணிக்கு வர்ற ஆளால எத்தனை மணிக்கு வர சொன்னிச்சு? சரி 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு வந்த? சொரு புடிச்சு போகும். 10 மணிக்கு கிடையாது, 10:30க்கு. நல்ல நேரம் 10:30க்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோமே. மணி 11 ஆகுது. 10:30. நான் ஒத்தாளா இருந்து எல்லாத்தையும் கேமரா எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். எங்க பண்ணிட்டேன்? இது லைட் வேற செட் பண்ண உட்காந்து. போலாமா? சாயங்காலம் 6 மணி தான். கொஞ்சம் வெளியே நின்று ஆர்த்தி மட்டும் எடுத்துட்டு வரட்டும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து உங்க கல்யாணம் இருக்குல்ல. தூங்கிட்டியா? நம்ம சொன்னா பரவாயில்ல. ஏம்மா நம்ம சொன்னா பரவாயில்ல. அவனே தூங்கிடுவான் கல்யாணத்தன்னைக்கு. ஒழுங்கா எல்லாரோட வந்துருந்தா இந்த இது தேவையா? யோபா, உனக்கு தாலி பிரிச்சு போகிறதுக்கு எல்லாரும் உட்காந்து வேலை பார்க்கணும். நீ மணி பொய்யாரமா உட்காந்துருக்கீங்க. அவருக்கு டைம் ஆயிட்டு எல்லாம் மில்கி ஜம்முன்னு உட்காந்து நிக்கலா. ரிப்பேர் பார்த்துருக்கான். எவ்வளோக்கு பார்க்கலாம் மேக்ஸிமம்? இல்ல மேக்ஸிமம் எவ்வளோக்கு பார்க்கலாம் சொல்லு. பசி RX 100 இருக்கலாம். மேக்ஸிமம் 4000 ரூபா தானே. நான் வந்து மிஞ்சி போனால் 15,000 ரூபா சொன்னோம். இரு வாய், நீ என்ன சொல்ற? சரி எவ்வளோ ஆச்சு? மேக்ஸிமம் நீங்க வந்து 4000 ரூபாய் சொல்லிருக்கீங்க, மணி வந்து 15,000 ரூபாய் சொல்லிருக்கீங்க. 55,000 ரூபாய் சொல்லிருக்கீங்க. வண்டிக்கு எவனா 55? சரி எவ்வளோ சொல்லு. 15,000 ரூபாய் கீழே மேலே, அதை மட்டும் சொல்லு. 50,000 ரூபாய்க்கு மேல 50,000 ரூபாய் எடுக்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு மேலதான். அதுக்காக பண்ணாதானே அப்படி? அவங்க தூத்தாச்சுன்னு சொல்றாங்க. நீங்களும் உட்காருங்க.